ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரிக்கு டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். இதை வந்து எழுதினவர் வேறு யார் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வேர்ன். முதல்ல இந்த கதையை பற்றி பார்த்துருவோம். This story speaks about the people of the 29th century who live in fairyland. ஃபேரிலேண்ட்னா இமேஜினரி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி வந்து என்ன எதுக்கு மையக்கருத்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து 29th செஞ்சுரி பீப்புள் ஹூ லிவ்ஸ் இன் இமேஜினரி வேர்ல்டு பற்றிங்கிற ஒரு கதையை வந்து இதில் பார்க்க போகிறோம். Surefeited as they are with marvels, they are indifferent. Surefeitedனா டூ மச்னிட்டு அர்த்தம். மார்வல்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒண்டர்னிட்டு அர்த்தம். They are indifferent to the presence of each new marvel, to them all seem natural அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளாடி போகலாம். The year is 2889. இந்த இயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2889. The date is 25th July and the place is in the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. Year வந்து 2889. டேட் வந்து 25th ஜூலை. இது எங்கே நடக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, எந்த இதில் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பிளாக் மேனேஜிங் எடிட்டரில் உள்ள ஆஃபீஸ் பிளாக் ஆஃப் த மேனேஜிங் எடிட்டர் எர்த் ஹெரால்டு ஒரு லார்ஜஸ்ட் ஆன நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வந்து இந்த ஸ்டோரி நடக்குது. In this futuristic story written in 1889, இந்த futuristic story 1889ல வந்து எழுதப்பட்டது. The writer described how he visualizes a world 1,000 years later, a world of technological advancements where newspapers are not printed but spoken. இந்த ஆதர் வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1889ல இந்த ஸ்டோரி எழுதினாரு. அவர் எப்படின்னா டூ இந்த உலகம் 1000 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும், அந்த டெக்னாலஜி எந்த அளவு வளர்ந்துருக்கும் அப்படியெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு. அதில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோமா, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண தேவையில்லை. அதுவே நம்ம அதுக்கிட்ட இன்னைக்குள்ள நியூஸ் எது கேட்டால் அது வந்து சும்மா ஸ்போக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் எக்ஸப்ட் ஃபார் அ கிளிம்ஸ். இல்லை எக்ஸப்ட்னா ஸ்மால் பீஸ் நீட் அர்த்தம், கிளிம்ஸ்னா வெரி குவிக் நீட் அர்த்தம் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட். இதை வந்து இந்த கதையை வந்து சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. That morning, Francis Burnett awoke in rather a bad temper. Francis Burnett வந்து இந்த கதையோட முக்கியமான கேரக்டர். அப்போ அவர் வந்து என்னென்னா ஒரு மோசமான மனநிலையில் அவர் வந்து எந்திரிச்சார். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருக்கு ஒரு மோசமான மனநிலை இருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா this was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. எதனால அவன் மோசமான மனநிலையில் எழுந்திரிச்சாருன்னா 8 நாட்கள் ஆயிட்டு, ஒய்ஃப் வந்து ஃப்ரான்ஸை போய் 8 நாள் ஆயிட்டு, அதனால அவர் கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு. As soon as he awoke, Francis Burnett switched on his ஃபோனோடெலஃபோன்னா என்ன பார்த்தீங்கன்னா a means of transmitting and receiving both voice and picture for personal conversion அப்படின்ட்டு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மீனிங் உங்கள் க்ளோசரியில் கொடுத்துருக்காங்க. பட் அதோட சிம்பிளாக என்ன பார்த்தீங்கன்னா ஃபோனோடெலஃபோன்னா இந்த கருவிக்கு பேர் தான் ஃபோனோடெலஃபோன். அப்படி என்ன தான் இந்த கருவியில் ஸ்பெஷலாக இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசவும் செய்யலாம். இங்கே ஒரு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மானிட்டர் இருக்குது. அப்போ அந்த மானிட்டரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ தெரியும். இவரை பொறுத்தவரை அவருக்கு ஒய்ஃபுக்கு ஃபோட்டோ வந்து இந்த மானிட்டரில் தெரியுது. இந்த ஃபோனில் வந்து ரிசீவரை பிக் பண்ணி அவர் வந்து பேசலாம். அதே சமயம் அவர் மானிட்டர்லேயும் அவருக்கு ஒய்ஃபுக்கு ஃபோட்டோ பார்த்த மாதிரியும் இருக்கும், அவங்கக்கிட்ட பேசின மாதிரியும் இருக்குது. அது பேர் தான் ஃபோனோடெலஃபோன். அவருக்கு ஃபோனோடெலஃபோனை வந்து அவர் எந்திரிச்ச உடனே அவர் வந்து ஆன் பண்ணுறாரு. ஹூஸ் வயர்ஸ் லெட் டு த ஹவுஸ் ஹி ஓன்ட் இன் த சாம்ஸ்-எலைசஸ் வந்து அவருக்கு வீடு அங்கே தான் இருக்குது. அந்த Champs-Élysées, a prestigious avenue in Paris, famous for cafes, cinemas and shops. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவென்யூ, பாரிஸில் உள்ள ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவென்யூ. அதில் வந்து ஒயர் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவருக்கு வீடை சுற்றி கொஞ்சம் ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The telephone completed by the telephone is another
ஆஃப் அவர் டைம்ஸ் கான்குவெஸ்ட். டெலிஃபோன் வந்து எப்படி முதல்ல டெலிஃபோன் இருந்து இப்போ அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, டெலிஃபோட்டு. முன்னாடி காலத்தில் நம்ம டெலிஃபோன் இருக்குது, இப்போ ஃப்யூச்சர் வேர்ல்டில் அவங்கள்ட்ட டெலிஃபோட் இருக்குது. இது வந்து ஒரு டைம் கான்குவெஸ்ட்னு சொல்கிறாங்க. Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could be also transmitted. இப்போ வந்து முன்னாடி காலத்தில் நம்ம வாய்ஸ் மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் இல்லையா? நம்ம ஒரு ரிசீவர் எடுப்போம், நம்ம வந்து பேசுவோம். அது வந்து டெலிஃபோனுக்கு வேலை. இப்போ டெலிஃபோனுக்கு வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸும் காணிக்கலாம், நம்மளோட விஷன், அதாவது நம்மளோட மானிட்டர் இருக்குது, நம்ம வந்து ஃபேஸை வந்து காணிக்கலாம். அதே சமயம் நம்ம வந்து பேசவும் செய்யலாம். ஸோ டெலிஃபோனோட டெலிஃபோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டில் டெலிஃபோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சொல்கிறாங்க. A valuable discovery, and Francis Burnett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. Francis, dear Francis. அப்போ வந்து இவர் ஃப்ரான்சிஸ் பர்னட் வந்து என்ன நினைக்காரு, இந்த டெலிஃபோட்டை உருவாக்குனவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த மானிட்டரில் வந்து அவர் ஒய்ஃபுக்கு இது படத்தை வந்து பார்க்குறாங்க. ஒய்ஃபுக்கு ஃபேஸை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மூட் வந்துட்டு. அப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. His name, spoken by that sweet voice, gave him happier to turn Francis Burnett's mood. அவங்க ஸ்வீட் வாய்ஸ், அவருக்கு ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸில் பேசுகிறாங்க. ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ் அப்படி பேசின உடனே அவருக்கு பேட் டெம்பர், அவர் எந்த மோசமான மனநிலையில் இருந்தார்ல, அந்த மனநிலை அவரை விட்டு போய் அவர் சந்தோஷமாயிட்டார். He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. அவர் உடனே பெட்ல இருந்து அவருக்கு ஒய்ஃபுக்கு வாய்ஸ் கேட்ட உடனே பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே அவர் வந்து மெக்கானைஸ்டு, இப்போ இல்லை நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருக்குது, நம்ம தான் ட்ரெஸ் போட வேண்டியது இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. நம்ம உட்காந்துல போது எல்லா வேலைகளும் அதையும் செஞ்சு தரோம். அதை தான் மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறார். 2 minutes later, without needing the help of a valet. வேலட் என்ன, மேன்ஸ் பர்சனல் மேல் அட்டெண்டன்ட். நம்மளுக்கு அட்டெண்டன்ட்டு சொன்னால் நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றி விட்றது, அது பண்ணு இது பண்ணு அப்படி எல்லாம் சொல்லுவாங்களா, அது இல்லாமல் அந்த மேன்ஸ் அசிஸ்டண்ட் இல்லாமல் அவர் வந்து மிஷின் வந்து அவருக்கு ட்ரெஸ் மாற்றி விடுது. லேட்டர் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் மிஷின் வந்து சும்மா அவரை வந்து வாஷ் பண்ணுது, அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுது. ஹிம் வாஷ், ஷேவ், ஷர்ட், ட்ரெஸ்ட் அண்ட் பட்டன் ஃப்ரம் டாப் டு டூ ஆன் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ். அவர் வந்து என்ன பண்ணுது, மெஷின் வந்து அவருக்கு ட்ரெஸ் மாற்றி விடுது, வாஷ் பண்ணுது, அவருக்கு பியர்டெல்லாம் ஷேவ் பண்ணி விடுது, அவளை நீட்டாக ட்ரெஸ் பண்ணி விடுது, அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே உள்ள பட்டன் எல்லாம் போட்டு விடுது. திஸ் அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் வந்து கொண்டு விடுது. த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகன். அந்த நாளுக்கு வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறாரு. ஃப்ரான்சிஸ் பர்னட் வென்ட் ஆன் டு இன்டு ரிப்போர்ட்டர்ஸ் ரூம். ஃப்ரான்சிஸ் பர்னட் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸில் உள்ள ரிப்போர்ட்டர் ரூமுக்கு போகிறாரு. இஸ் 1500 ரிப்போர்ட்டர்ஸ். அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. பிளேஸ் பிஃபோர் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். அவருக்கு அவங்க முன்னாடி ஈக்குவல் நம்பர், எல்லாருக்கும் சமமான ஒரு டெலிஃபோன் இருந்தது. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு டெலிஃபோன் இருந்தது. We are passing on to the subscriber the news which had come in during the night from the 4 quarters of the earth. இது வந்து சப்ஸ்கிரைபர் அந்த நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் அந்த எர்த்தை பற்றின ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொடுக்காங்க. இன் அடிஷன் டு திஸ் டெலிஃபோன், ஈச் ரிப்போர்ட்டர் ஹேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் சீரீஸ் ஆஃப் காமுடேட்டர். காமுடேட்டர்னா என்ன, காமுடேட்டர்ஸ் இருந்தது. அப்போ வந்து காமுடேட்டர், முதல்ல காமுடேட்டர்னா என்ன பார்த்தீங்கன்னா, காமுடேட்டர்னா கம்யூனிகேஷன் டிவைஸ். ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை தான் நம்ம காமுடேட்டர்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட வந்து டெலிஃபோனும் இருந்த அந்த 100 and 500 ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களோ, அந்த 500 ரிப்போர்ட்டர்ஸுக்கு 500 டெலிஃபோன் முன்னாடி இருந்து அது பக்கத்தில் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸும் இருந்தது. விச் allow him to get into communication with this or that in the telephotic line. அந்த டெலிஃபோட்டிக் லைன் மூலமாக நம்ம வந்து இது அல்லது அதுவா அப்படின்ட்டு பேசிக்கலாம்.
thus the subscriber have not only the story but the site of these events அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சிஸ் பர்னட் கொஸ்டின் ஒன் ஆஃப் த 10 astronomical reporter. 10 astronomical reporter வந்திருக்காங்க. அப்போ பிரான்சிஸ் பர்னட் கொஸ்டின் கேட்குறாங்க. A service which was growing because of the recent discoveries in the stellar world சொல்றாங்க. வெல் கேஷ் வாட் ஹாவ் யூ காட். இப்போ கேஷ்னிட்டு ஒரு ஆள் வராரு. அப்போ வந்து கேஷ்ட வந்து சொல்றாங்க, வெல் கேஷ் உனக்கிட்ட என்ன கிடைச்ச, என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க. ஃபோட்டோ டெலகிராம்ஸ் ஃப்ரம் மெர்க்குரி வீனஸ் அண்ட் மாஸ் சார். ஃபோட்டோ டெலகிராம்ஸ் என்ன, டெலிகிராஃபிக் டிரான்ஸ்மிஷன் இன்க்ளூடிங் இமேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபோட்டோ டெலிகிராஃபிக், இது வந்து மெர்க்குரி வீனஸ் அதுக்கப்புறம் மாஸ்லோட ஃபோட்டோ டெலகிராம்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஜூபிட்டர்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங், நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஜூபிட்டர்லேருந்து கொண்டு வரலையா கேட்கா. நத்திங் சோஃபார், இன்னும் கிடைக்கல. வி ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னல்ஸ் த ஜோவியன்ஸ் மேக். ஜோவியன்ஸ்னு என்ன, இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஜூபிட்டர். ஜூபிட்டரில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு இன்னும் சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஹாப்ஸ் அவர்ஸ் ஹாவ் நாட் ரீச் தம். நம்மளோட சிக்னல் அவங்களுக்கு ரீச் பண்ணாமல் இருக்கலாம், அதனால தான் அவங்ககிட்ட இருந்து ஒன்றும் நம்மளுக்கு ஒரு நியூஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரண்ட் யூ கெட்டிங் சம் ரிசல்ட் ஃப்ரம் த மூன் அட் எனி ரேட். உங்கள்கிட்ட மூன்லேருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்குதா கேட்காங்க. நாட் எட் மிஸ்டர் பர்னர். அப்போ கேஷ் சொல்கிறாங்க, இன்னும் கிடைக்கல பர்னர் சார். வெல் திஸ் டைம் யூ கான் பிளேம் ஆப்டிக்கல் சயின்ஸ். இந்த சமயம் உன்னால் ஆப்டிக்கல் சயின்ஸை வந்து பிளேம் பண்ண முடியாது. த மூன் இஸ் 600 டைம்ஸ் நியரர் தென் மாஸ். மாஸ் இருக்கிறதோட மூன் வந்து 600 டைம்ஸ் பக்கத்தில் இருக்குது. அண்ட் yet அவர் கரஸ்பாண்டன்ட் சர்வீஸ் இஸ் இன் ரெகுலர் ஆப்ரேஷன் வித் மாஸ். ஆனாலும் நம்மளோட கரஸ்பாண்டன்ட் சர்வீஸ் வந்து அதுக்கு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. இட் கான் பி டெலிஸ்கோப்ஸ் வி நீட். நம்மளுக்கு டெலிஸ்கோப் தேவையில்லை. நோ இட்ஸ் த இன்ஹாபிட்டன்ஸ் கோர்லி ரிப்ளைட். இன்னொரு ஆள் கோர்லின்னுட்டு ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, இல்லை மேபி அந்த இன்ஹாபிட்டன்ஸ் அங்கே வாழக்கூடிய மக்கள்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டேர் டெல் யூ டேர் டெல் மீ தட் த மூன் இஸ் அன்இன்ஹிபிட்டட். நீ என்ன சொல்கிற, மூனில் வந்து மக்கள் வாழலைன்னுட்டு நீ சொல்கிறியா. ஆன் த ஃபேஸ் இட் டர்ன்ஸ் டுவார்ட்ஸ் அஸ் அட் எனி ரேட் மிஸ்டர் பர்னர் ஹூ நோஸ் வெதர் த அதர் சைட். நம்ம அவருக்கு ஃபேஸை பார்த்தாலே சொல்கிறோம், அவருக்கு ரெண்டு பக்கம் இருக்குதா இல்லையான்னுட்டு நம்மளுக்கு எங்கே தெரியும். வெல் தேர்ஸ் அ சிம்பிள், வெரி சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அப். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்ச கண்டினியூஷனை வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.